இந்த வீடியோவில் உவேசா பற்றிய முக்கிய குறிப்புகளை கேள்வி விடை வடிவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவேசா. உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். உவேசாவின் விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையன் மகனார் சாமிநாதன். உவேசாவின் பன்முகங்கள்: இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர் மற்றும் பதிப்பாசிரியர். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர் உவேசா. மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாஷ்ணாத்ய கலாநிதி உள்ளிட்ட பட்டங்களை பெற்றுள்ளவர் யார்? உவேசா. உவேசா எந்தெந்த கல்லூரிகளில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார்? கும்பகோணம் அரசு கலைக் கல்லூரி மற்றும் சென்னை மாநில கல்லூரி. 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் பெற்றவர் உவேசா. யாருடைய திருவுருவச் சிலையானது சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கிய வண்ணம் நிற்கும் வகையில் நிறுவப்பட்டுள்ளது? உவேசாவின் சிலை. சென்னை திருவான்மியூரில் யாருடைய பெயரில் நூலகம் நிறுவப்பட்டுள்ளது? உவே சாமிநாதன். உயிர்மீட்சி என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட இலக்கிய கட்டுரை யாரை பற்றியது? உவேசா பற்றியது. எந்த ஆண்டு உவேசாவிற்கு சென்னை பல்கலைக்கழகத்தால் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது? 1932ஆம் ஆண்டு. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. மரபு வழி கல்வி முறைகளுள் ஒன்றான உயர்நிலை கல்வி முறையில் பயின்றவர் உவேசா. இக்கல்வி முறையானது தனி நிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறையாகும். உவேசாவின் ஆசிரியர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் உவேசா எந்த முறையில் கல்வி பயின்றார்? மரபு வழி கல்வி முறையில் உயர்நிலை கல்வி பயின்றார். புறநானூற்றை உவேசா அவர்கள் அச்சில் பதிப்பித்த ஆண்டு 1894ஆம் ஆண்டு. சென்னையில் உவேசா பெயரில் நூலகம் அமைந்துள்ள இடம் திருவான்மியூர். உவேசா சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற ஆண்டு 1932. தமிழ் தாத்தா உவேசா பெற்ற சிறப்பு பட்டங்கள் யாவை? மகாமகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தாஷ்ணாத்ய கலாநிதி. மற்றும் 1932ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட டாக்டர் பட்டம். அவ்வளோதான்.